ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் போதும் ஒரு ஷார்ட்டான ஸ்வீட்டான ஒரு பிஜிஎம், அதாவது ஒரு மியூசிக் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி நீங்கள் உங்களால் ரெடி பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தான். 1 வீடியோ டெம்ப்ளேட், 2வது இமேஜ், 3வது சாங். என்ன சாங் பண்ண போகிறீங்களோ அந்த சாங். சரி, ஓகே. இப்போ அந்த 3 விஷயத்தை வச்சு நம்ம எப்படி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பிஜிஎம் உருவாக்குறது, எப்படி ஒரு மியூசிக் வீடியோ ஸ்டேட்டஸ் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ கைமாஸில் எந்த ரேஷியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். மீடியாக்குள்ளே வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு தேவையான கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த டியூரேஷன் வரைக்கும் செட் பண்ணணுமோ அந்த டியூரேஷன் வரைக்கும் செட் பண்ணியிருக்கேங்க. நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து லேயருக்குள்ளே மீடியாக்குள்ளே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த வீடியோ டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ண வீடியோ டெம்ப்ளேட் இருக்கும். அதை நீங்கள் லேயரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் அன்வான்டான சில ஃபோனோட வீடியோஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு அதை கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் நீங்கள் ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா அது கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துருக்கும் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் எப்படி தான் தெரியும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, லேயருக்குள்ளே மீடியாவில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜ் கிடையாது, நார்மல் இமேஜ். அந்த இமேஜை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கலர் ஃபில்டர்ஸ் தேவைன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட இஷ்டம். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெட்டிஷான கலர் ஃபில்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக அந்த பிளாக் கலர் டெம்ப்ளேட்டுக்கு அட்ஜஸ்டாக ஷார்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலர் கரெக்டாக ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு அதை நான் வந்து சென்டர் பேக் கொடுக்குறேன். அது மறைஞ்சிச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க. அது என்ன செய்யணும்னா, இதுக்கடுத்து நீங்கள் முன்னாடி வீடியோ டெம்ப்ளேட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் ஆப்ஷன் வந்து மல்டி ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டாக இருக்க க்ராப் ஆப்ஷன் போய் மாஸ்க் ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு ஃபெதரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் சைடில் வந்து லைட்டாக ஃபெதரான மாதிரி இருக்கும். க்ராப் பண்ணது தெரியவே தெரியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் அந்த இமேஜை வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் இப்படி தான் தெரியும், அதாவது உங்கள் வீடியோ இப்படி தான் தெரியும். அதை இன்னும் நல்லா மைனியூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்கள் வீடியோட பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஏதாச்சும் ஒரு உங்கள் இஷ்டம், நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த சாங்கை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். நான் இப்போது இதில் ஒரு சாங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நார்மலாக எப்போயுமே ஒரு பிஜிஎம் ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி அது ப்ளே ஆகும். இந்த வீடியோவில் டெம்ப்ளேட்டில் இருக்கிற அந்த வாய்ஸை நீங்கள் மியூட் பண்ணுறேங்க. ஏன்னா அதில் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. இதுக்கடுத்து உங்களோட பிஜிஎம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறேன். அதனால் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு 3 டாட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் லேயர் வந்துடும். அந்த டூப்ளிகேட் லேயர் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா, நான் ஒரு 2 லேயராக வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அந்த பிஎன்ஜி இமேஜ் கிடையாது, நார்மல் இமேஜ், சாரி. அந்த நார்மல் இமேஜ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வீடியோ டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட பாட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். அடுத்து அந்த வீடியோ டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சாங்கையும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த பேக்ரவுண்டையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட அந்த மியூசிக் ரெடி. எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சென்டர் பேக் கொடுத்துக்கோங்க அந்த இமேஜை. ஏன்னா திடீர்னு டூப்ளிகேட் லேயர் வைக்கும் போது அந்த இமேஜ் ஃப்ரண்ட்டில் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ராக்காண்டி நான் என்னோடய சேனல் லோகோ வைக்கிறேன். உங்கள் இஷ்டம். உங்கள் லோகோ இருந்துச்சுன்னா வைங்க. அப்படி இல்லைனா வேர்டிங்ஸை டைப் அடிச்சும் நீங்கள் லேயரில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய் டைப் அடித்து உங்களோட ஸ்டுடியோ நேமோ அல்லது உங்களோட நேமோ நீங்கள் வைக்கலாம். நான் அந்த லோகோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அது சைடில் இதுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன குவாலிட்டியில் வேணுமோ நான் 1080 பிக்சல் வைக்கிறேன். ஆனால் என்னென்னா பிட்ரேட் வந்து 5 to 6 இருக்கணும். அதாவது 5 அபவ் இருக்கணும். அல்லது 10 இருந்தால் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி வரும். நான் வந்து 5 அபவ் கரெக்டாக வைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் போடுறேன். ஸோ இதோ நீங்கள் எடிட் பண்ண வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் மெத்தட். ஒன்லி வீடியோ டெம்ப்ளேட் அண்ட் இமேஜ் வித் சாங், அவ்வளோதான். வெறும் 3 பொருளை வச்சு நீங்கள் ஒரு பிஜிஎம் ரெடி பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். This is SS Legend from SS Production. Thank you. Stay tuned.